ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது வேண்டுகோளில் உள்ள அரசியல் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வரட்டு கௌரவம் பார்க்காமல் வீண் பிடிவாதம் செய்யாமல் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் எப்போது வேண்டுமானாலும் ஈழத்திற்கு செல்லலாம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடலாம். அதில் யாருக்கும் முரண்பாடுகள் இல்லை, மாற்றுப்படுத்துகள் இல்லை. இப்போது அவர் இந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உள்ளன. ஒன்று, அங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சியில், வவுனியாவில் மற்றும் மட்டக்களப்பில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளிநொச்சியிலே 37 நாள், வவுனியாவிலே 33 நாட்களாக இன்றோடு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிளிநொச்சியில் 37 நாட்கள், இன்று 37வது நாள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருகோணமலையில் 24வது நாளாக தொடர் போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த போராட்டங்கள் எதற்காக நடைபெறுகின்றன? முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, இறுதி யுத்தத்தின் போது இளைஞர்களை சரணடைய சொல்லி விசாரணை என்கிற பெயரால் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சந்தேகத்திற்குரிய நபர்களையும் சிங்கள ராணுவம் பிடித்துச் சென்றது. இறுதி யுத்தத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 24,000 பேர் காணாமல் போனவர்கள். அவர்களின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இது பற்றி சிங்கள அரசு உரிய விளக்கத்தை தர வேண்டும், அறிக்கையை அளிக்க வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்டார்களா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா, எங்கே இருக்கிறார்கள் என்பதை சிங்கள அரசு அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, தமிழ் மக்களின் வாழ்விடங்களையும் உழவுக்கான காணிகளையும் சிங்கள ராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை, வாழ்விடங்களை எங்களிடம் திரும்ப ஒப்படையுங்கள் என்று ஒரு கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகள் முதன்மை கோரிக்கைகளாக முன்வைக்க பெற்று பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பயணம் நிகழ்மையானால் இந்த போராட்டத்தை திசை திருப்பி விடுவார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள். உலக அரங்கில் இது குறித்த விவாதம் தடைபட்டு போகும். இரண்டாவது காரணம், ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள இனவெறி அரசை ஏறத்தாழ 42 நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. 2015ஆம் ஆண்டு அவர்களுக்கு விசாரணை நடத்துவதற்கான ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளில் அந்த விசாரணையை முடித்து அறிக்கையை ஐநா பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தீர்மானம். பன்னாட்டு நீதிபதிகளை கொண்ட உள்ளூர் விசாரணை, உள்ளக விசாரணை, இதற்கு நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். சர்வதேச நீதிபதிகளை கொண்ட சர்வதேச விசாரணையாக இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதிலே சிங்கள இனவெறி அரசை சார்ந்தவர்கள் இடம்பெறக்கூடாது என்பதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பன்னாட்டு நீதிபதிகளும் ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம், பன்னாட்டு நீதிபதிகளும் இடம்பெறுகிற
சிங்கள நீதிபதிகளும் பெரும்பான்மையாக இடம்பெறுகிற வகையிலான ஒரு குழு, நீதிபதிகள் அடங்கிய குழு அந்த விசாரணை நடத்தும். அதுதான் டொமஸ்டிக் என்கொயரி, ஹைபிரிட் மெக்கானிசம். இது ஐநா பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டது, அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த 1.5 ஆண்டுகளில் மைத்திரிபால சிறிசேனா அரசு இது தொடர்பான விசாரணையை தொடங்கவே இல்லை. தமிழ் மக்களுக்கான மறுவாழ்வு பணிகளை, ரீஹாபிலிட்டேஷன், மறு கட்டுமான பணிகளை, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாலைகள் போடுதல், வீடுகள் கட்டித் தருதல், குடிநீர் ஆதாரங்களை அமைத்து தருதல், ரயில் நிலையங்களை, தொடர்வண்டி சாலைகளை அமைத்து தருதல் போன்ற கட்டுமான பணிகளை செய்தல். இவற்றில் 10% கூட இதுவரையில் சிங்கள அரசு நிறைவேற்றவில்லை. இதனால் ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளே, சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளே 42 நாடுகள் சிங்கள அரசின் போக்கை வன்மையாக கண்டித்துள்ளன. கண்டித்த பிறகு 2019 மார்ச் வரையில் இந்த விசாரணைக்கு கால நீட்டிப்பு தந்திருக்கிறது. இந்த கால நீட்டிப்பை தரக்கூடாது என்று தமிழகத்தில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் தாயகத்தில் இருந்தும் வன்மையாக குரல் எழுப்பப்பட்டது, அழுத்தமாக குரல் எழுப்பப்பட்டது. ஆனாலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சிங்கள அரசுக்கு உற்ற துணையாக இருந்து ஆதரவு தெரிவித்ததன் விளைவாக கால நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார்கள். பன்னாட்டு நீதிபதிகள் கூடாது என்ற கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள். பன்னாட்டு நீதிபதிகள் இடம்பெறுவார்கள் என்று ஐநா பேரவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஈழம் சென்றால் சிங்கள இனவெறி அரசு தமிழ் மக்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று உலக அரங்கிற்கு ஒரு தோற்றத்தை உருவாக்க இந்திய அரசும் சிங்கள அரசும் முயற்சிக்கிறது என்ற ஐயப்பாடு தமிழ் மக்களிடையே எழுந்துள்ளது. அவர் வந்தால் ஒட்டுமொத்த இந்த அரசியல் சூழலும் வேறு திசைவெளியில் நகர்த்தப்படும் என்ற அச்சம், இது ஒரு இயல்பான அச்சம். இது எனக்கோ அல்லது அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கோ அல்லது திரு வேல்முருகன் அவர்களுக்கோ எழுந்த அச்சம் இல்லை, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எழுந்த அச்சம். அந்த அச்சத்தை தான் நாம் பிரதிபலித்தோம். ஆகவே ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள இனவெறி அரசை 42 நாடுகள் கண்டித்திருக்கிற இந்த சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பயணம் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் என்பதனால் இந்த வேண்டுகோளை வைத்தோம். இது இரண்டாவது. இவருடைய பயண திட்டத்தை அறிவிக்கும் போது ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, அது நிறைவு பெறவில்லை. மூன்றாவது காரணம், யாரை நம்பி மக்கள் வாக்களித்தார்களோ அவர்களே இப்போது சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களின் ஆதரவாளர்களாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இடம்பெற்ற ஓரிரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர மற்றவர்களும், மொத்தம் 16 உறுப்பினர்கள், அதில் 2-3 பேரை தவிர மற்ற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெரியவர் சம்பந்தம் உட்பட அத்தனை பேரும் சிங்கள ஆட்சியாளர்களின் ஆதரவாளர்களாக மாறி நிற்கிறார்கள். இது மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் விரக்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயணம் அங்கு நடைமுறைக்கு வருமையானால் அந்த அரங்கில் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களும் தமிழ் தேச கூட்டமைப்பை சார்ந்த பெரியவர் சம்பந்தம் உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள். பங்கேற்று சிங்கள இனவெறி அரசு தமிழர்களுக்கு எல்லாம் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது என்று உலக அரங்கிற்கு எடுத்துச் சொல்ல ஒரு சூழல் உருவாகும். இது எங்கள் கொந்தளிப்பையும் குமுறலையும் மூடி மறைத்துவிடும், புதைத்துவிடும். இங்கே நாம் படுகிற அல்லல்களையும் இன்னல்களையும் உலக அரங்கில் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடும். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரை திரட்டுவது என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ரஜினி ரசிகர்கள் என்கிற பெயரிலும் தமிழ் ஆர்வலர்கள் என்கிற பெயரிலும் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்கிற நிகழ்ச்சியில் 4 லட்சம் பேரை திரட்டுவது என்று முடிவு செய்து அந்த கூட்டத்தில் ஒருபுறம் மைத்திரிபால சிறிசேனா அல்லது அவருடைய பிரதிநிதிகள், இன்னொரு புறம்
தமிழ் தேச கூட்டமைப்பை சார்ந்த திரு சம்பந்தம் உள்ளிட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோடு மேடையில் அமர்ந்து சிங்கள இனவெறி அரசு தமிழ் மக்களுக்கு நன்மையே செய்கிறது என்று என்டார்ஸ் பண்ணுவதற்காக, ஒப்புதலை அளிப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அச்சம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இங்கிருந்து நாம் இந்த வேண்டுகோளை வைத்தோம். ஒரு வேண்டுகோள், அச்சுறுத்தல் அல்ல, அழுத்தம் அல்ல. போனால் என்று நாங்கள் எச்சரிக்கவில்லை, போகக்கூடாது, போனால் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. எந்த விதமான ஒரு கடுமையான சொற்களை நாங்கள் யாரும் பயன்படுத்தவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது, தற்போதைய அரசியல் சூழலில் இது உங்களுக்கும் சிக்கலை தரும், எனவே இதை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். எங்கள் கருத்தை புதர்க்கமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்றாவது ஒரு நாள் வருங்காலத்தில் நான் ஈழம் செல்லுவேன், அப்போதும் இதை எதிர்க்காதீர்கள், அரசியலாக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை வைத்தார். இன்றைக்கு நாங்கள் 3 கட்சிகளின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அல்லது வாக்குறுதி அளிக்கிறோம். நீங்கள் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு, பகுதிகளை பார்ப்பதற்கு என்றைக்கும் செல்லலாம். அங்கிருக்கிற மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள், நாங்களும் அதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இப்போதைய சூழல் சரி, தற்போதைய அரசியல் சூழல் என்பது மக்கள் அங்கே கொந்தளித்து போய் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்கலாம், அதனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அங்கு என்ன நடக்கிறது என்று உலக அரங்குக்கு தெரியவில்லை. மிக மோசமான போதை கலாச்சாரத்தை திட்டமிட்டு தமிழ் இளைஞர்களிடையே, இளம் சமூகத்தினரிடையே மைத்ரிபால அரசு திணிக்கிறது. 6 தமிழர்களுக்கு ஒருவர் என்கிற அடிப்படையில் ராணுவ சிப்பாய்களை வைத்து தமிழர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இளம் ஆண்கள், இளம் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். பிறகு எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. 1 லட்சம் பெண்கள் கணவனை இழந்த நிலையில் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் மிக மோசமான இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தவறாக அவர்களை ராணுவம் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குடியிருப்புகளை இழந்திருக்கிறார்கள், வழிபாட்டு தலங்களை இழந்திருக்கிறார்கள், வாழ்ந்த கிராமங்களை இழந்து தவிக்கிறார்கள். இன்னும் அந்த மேனிஃபார்ம் என்கிற அந்த வதை முகாம்கள் இன்னும் கலைக்கப்படவில்லை. இன்னும் வதை முகாம்கள் அப்படியே இருக்கின்றன. ராணுவ நிலைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தவில்லை. போன முறையே ஐநா மன்றத்தில் ராணுவ துருப்புகளை நாங்கள் கணிசமாக குறைத்துக் கொள்கிறோம் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஒரே ஒரு ராணுவ குடும்பத்தை கூட அவர்கள் இன்னும் திரும்பப் பெறவில்லை. ஆகவே மிக மோசமான ராஜபக்சே காலத்தில் இருந்த கொடுமையை விட மிக மோசமான கொடுமை இன்றைக்கு மைத்ரிபால அரசாங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மைத்ரிபால அரசாங்கத்தோடு நட்புறவு கொண்டாடுகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டி வரும் என்பதனாலும் அங்கே மக்கள் அச்சம் தெரிவித்தார்கள். ஆக 3 காரணங்களால் தான் நாங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்தோமே தவிர வேறு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இந்த நிலையில் இந்த அழைப்பை விடுத்த நிறுவனத்தின் பெயரை நாம் சொல்ல வேண்டி வந்தது. அழைப்பு விடுத்தவர்கள் யார்? லைக்கா நிறுவனம். லைக்கா நிறுவனத்தின் உரிமையாளர் யார்? அவரும் ஒரு தமிழர். ஆனால் அவரை பற்றி ஊடக அரங்கில் என்ன விமர்சனங்கள் இருக்கின்றன அது உலகுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அவருடைய போட்டியாளர், தொழில் போட்டியாளர் யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. அதிலே எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை, அதிலே தலையிட நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஏதாவது வதந்தி பரப்பலாம், அவதூறு பரப்பலாம், அது எங்களுக்கு கவலை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தது லைக்கா நிறுவனம். அந்த லைக்கா நிறுவனம் இந்த 150 வீடுகளுக்கு வீடு கட்டுகிற போது சந்திரிகா அவர்களை வைத்துதான் அடிக்கல் நாட்டியிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதலான தகவல். அங்கு இருக்கிற தமிழ் மக்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆக அதற்கு எப்படி சம்பந்தம் அவர்கள் மக்களை இனவெறி ஆட்சியாளர்களுக்கு தொடர்புள்ளவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக மாறி இருக்கிறார்களோ அதுபோல சந்திரிகாவை வைத்து அடிக்கல் நாட்டிய நிறுவனமாக லைக்கா நிறுவனம் இருந்ததனால்தான் அதன் பெயரை சொல்ல வேண்டியிருந்தது. அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு அவர்கள் நட்டையீடு கேட்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்று வழக்கறிஞர் அறிக்கையை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்களும் தமிழர், நாங்களும் தமிழர். தமிழர்களின் நலன் கருதிதான்
நாங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுகிறோமே தவிர எங்களுக்கு இதனால் எந்த அரசியல் ஆதாயமும் இல்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை பேசுவதால் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு நல்குவார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதைவிட ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தால் இங்கே ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற சூழல் எல்லாம் கிடையாது. ஈழத்தமிழர்களை ஆதரித்தவர்கள் ஆதரிக்காதவர்கள் தான் இங்கே அதிக லாபத்தை பெறுகிறார்கள். ஈழத்தமிழர்களை எதிர்த்தவர்கள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அதிக காலம் அமர்ந்திருக்கிறார்கள். பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அம்மையார் தான் திரும்ப திரும்ப முதல்வராக வெற்றி பெற முடிந்தது. பிரபாகரன் வாழ்க என்று சொல்லுகிற எங்களால் சட்டமன்றத்தில் கூட அடியெடுத்து வைக்க முடியவில்லை. இதுதான் இங்குள்ள யதார்த்தமான நிலை. எனவே ஈழத்தமிழர்களை ஆதரிப்பதில் அரசியல் ஆதாயம் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு அரசியல் அறியாமை. அப்படி அல்ல, எங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லை. இதிலே விளம்பர நாட்டமும் எங்களுக்கு தேவை. இதிலே விளம்பரம் தேடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதுல என்ன எங்களுக்கு லாபம்? ஆகவே விளம்பர நோக்கமும் இல்லை, ரஜினி எதிர்ப்பும் இல்லை, தனிப்பட்ட முறையில் லைக்கா நிறுவனத்தை எதிர்க்க வேண்டும் என்ற உள்நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ரஜினியை அழைத்ததால் லைக்காவை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். லைக்கா நிறுவனமும் ரஜினியும் சேர்ந்து 2.0 என்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே அந்த தொழில் உறவு இருக்கலாம், அப்படி இருக்கிற காரணத்தால் அழைத்திருக்கலாம். ஆனால் அங்குள்ள மக்களின் அச்சம் என்ன? எங்கள் போராட்டம் திசை திருப்பப்படும், ரஜினி பயணம் செய்தால் உலக அரங்கில் சிங்கள அரசுக்கு ஒரு நன்மதிப்பை உயர்த்த அவர்கள் முயற்சிக்கலாம். அடுத்து ரஜினி அவர்கள் வந்து பங்கேற்பதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மைத்ரிபாலாவுடைய பிரதிநிதிகளையும் மேடையிலே அமர வைத்து நாங்கள் நல்லதே செய்து கொண்டிருக்கிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஒரு ஒப்புகை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எங்கள் அவலங்களை வெளிச்சத்திலே கொண்டு வர முடியாமல் போய்விடும், அதை புதைக்கிற நிலை ஏற்படும். ஆகவே இப்போதைக்கு ரஜினிகாந்த் அவர்களின் பயணம் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என அங்கிருந்த மக்கள் எங்களுக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அதைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோம். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக அங்கே ஒரு சிலர் தூண்டிவிட்டு துண்டறிக்கைகளை சுவரட்டிகளை அச்சிடுவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் என்ன செய்தோம், ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் என்ன செய்தோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அங்குள்ள தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதையும், இதுவரையில் அது பற்றி அவர்கள் ஏன் பேசவில்லை என்கிற அதிர்ச்சியும் கூட எங்களுக்கு இருக்கிறது. லைக்கா நிறுவனத்திற்கு விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. 25-30 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன செய்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன போராட்டங்களை இங்கே நடத்தி இருக்கிறார்கள், இவையெல்லாம் விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும். அவரோடு அருகில் இருந்த முன்னணி மூத்த தலைவர்களுக்கு தளபதிகளுக்கு தெரியும். ஆக இவர்களுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் நாங்கள் தமிழீழ மக்களை ஆதரிப்பது எங்கள் கடமை, பிறவி கடமை. அது எங்களுக்கான ஒரு பாண்ட் டியூட்டி, பிறவி கடமை. யாரையும் திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவோ எந்த உள்நோக்கத்திற்காகவோ நாங்கள் ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தமிழீழ மக்களை பிரிக்க வேண்டும் என்பது சிங்கள அரசின் சூழ்ச்சி, இந்திய அரசின் சூழ்ச்சி. இப்படி திருமாவளவன் மீது அவதூறு பரப்பினால், வேல்முருகன் மீது அவதூறு பரப்பினால், முத்தரசன் அவர்கள் மீது அவதூறு பரப்பினால், தமிழ்நாட்டு கட்சி தலைவர்களின் மீது அவதூறு பரப்பினால் தமிழீழ மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான உறவை துண்டித்து விடலாம். அப்படி உறவை துண்டித்து விட்டால் நாம் சொல்லுகிறபடி அவர்கள் கேட்பார்கள் என்று சிங்கள இனவெறியர்களும் நினைக்கிறார்கள், இந்திய ஆட்சியாளர்களும் நினைக்கிறார்கள். ஆகவே ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை உருவாக்குகிறார்கள். 25 ஆண்டு காலம் கடல் பகுதியை தம் கட்டுப்பாட்டில் விடுதலை புலிகள் வைத்திருந்த போது ஒரே ஒரு நாள் கூட மீனவர்களுக்கு இடையிலே மோதல் வந்ததில்லை. ஆனால் இப்போது மோதல் வருகிறது, கருத்து மோதல் வருகிறது. ஈழத்தை சார்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே கூட முரண்பாடுகள் உருவாக்குவது சிங்கள அரசும் இந்திய அரசும் தான். இன்றைக்கு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்று எங்களுக்கு எதிராக அங்கே சில உதிரிகளை தூண்டிவிட்டு அங்கே பிரச்சாரம் செய்ய சொல்வதும் சிங்கள அரசும் இந்திய அரசும் தான். இந்த பின்னணியில் இப்படிப்பட்ட அரசியல் சதிகள் இருக்கின்றன. இந்த அரசியல் சதிகள் எல்லாம் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவரை பயன்படுத்தவர்கள் பார்க்கிறார்கள். எனவே அவருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அவர் எங்கள் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக 24 மணி நேரத்தில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார். அவருடைய முதிர்ச்சியான இந்த முடிவுக்கு, அணுகுமுறைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்போது தமிழீழத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் உங்களிடையே காணொளி மூலமாக தற்போதைய ஈழ நிலவரம் குறித்து பேசுகிறார். நடிகர் ரஜினிகாந்த் வந்து போகாதனால இலங்கை மீது போர் குற்ற விசாரணையோ இல்லை பொதுவாக அவங்க நடந்துன்னு நீங்க நம்புறீங்களா? அவரை போக விடாதனால வந்து ஒரு தனிமனித சுதந்திரத்தை வந்து பாதிக்கலையா? நாங்கள் தடை விதிக்கலையா? வேண்டுகோள் வைத்தும் சுதந்திரமாக அவர் முடிவெடுத்திருக்கிறார். அந்த ஒரு தனிநபர் வந்து போகாதனால அங்க வந்து போர் குற்ற விசாரணையோ ஐநா வந்து போர் குற்ற விசாரணையோ இலங்கை மீது பொதுவாக போர் நடந்துன்னு நீங்க நம்புறீங்களா? நான் வந்து 3 காரணங்கள் சொன்னேன். அந்த 3 காரணங்களை நீங்க மறுபடியும் ஆய்வு பண்ணுங்க. சரி, போறதுனால ஒரு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவர் அறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்ப வேணாலும் போகலாம். அவர் தலைமையில் ஒரு குழு, நாங்க கூட சேர்ந்து போறோம். ரஜினிகாந்த் தலைமையில் ஒரு குழு போகட்டும். நாங்கள் மூவரும் ரஜினிகாந்த் அவர்களோடு பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். மக்களை பார்க்க, பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க, அவர்களோடு உரையாட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு அங்கே வந்து 34 நாள், 36 நாள், 24 நாள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் திசை திருப்புறது போராட்டம் மடைமாற்றம் செய்யப்படும். அதனால அந்த காலகட்டங்கள் தவிர்த்துன்னு சொன்னோம். இவர் அறிவிப்பு வெளியிடுங்க, எங்களுடைய அறிவிப்பு வெளியிடுற நேரத்தில் ஐநாவில் மனித உரிமைக்கான செஷன் நடந்துச்சு. 22ஆம் தேதி தான் இந்த 2 இருக்காங்க 24. அதுக்காக தான் நாங்கள் அந்த கட்டத்தில் நீங்க இதை தவிர்த்து நீங்க போங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் தான் வச்சோம். அவருடைய தொழில் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதில் அவர் படத்தில் நிற்கிறாங்க, ப்ரொமோஷனுக்காகவும் போறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிறுவனத்தோட தொழிலோ இவரோட தொழிலோ வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ப்ரமோஷனுக்காக போறாருன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க அப்படி அவரே சொல்லுங்க. நிறுவனம் அந்த படத்தில் நிற்கிறாங்க. அவர் வந்து புனித போர் நடந்த பூமி, அதை நான் பார்க்க வேண்டும் சொன்னார். மாவீரர்கள் நடந்த இடம், அதை நான் நடமாட வேண்டும் சொன்னார். தமிழர்கள் நடத்திய போர் புனித போர் அவர் சொன்னார். நான் அப்பவே விளக்கம் சொன்னோம். சிங்கள இனவெறியர்கள் நடத்தியதை புனித போர் என்று சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. தமிழர்கள் தங்களுடைய விடுதலைக்காக நடத்திய போர் என்பதனால் அதை புனித போர் என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீங்க புரிந்து கொண்டீங்க. ஆனா அவர் சொல்றது ராமாயணத்தை பேஸ் பண்ணி சொல்றாரு. ராமன் போய் ராமனை நிறுத்திட்டு வந்தாரு. அந்த கான்செப்ட்ல அவர் சொல்றாரு புனித போர். ஆளாளுக்கு ஒரு இன்டர்பிரேஷன். அவருடைய பின்னணியை பார்க்கும்போது அப்படிதான் அந்த வார்த்தை நாமளா வந்து ஒரு இன்டர்பிரேஷன் போக வேண்டியது பிரச்சனை இல்லை. ஆமா, அது வரட்டும் வேண்டுகோளை ஏற்றாரு நிறுத்திட்டாரு. அங்க இருக்க தமிழர்கள் வந்து நடிகர் ரஜினிகாந்த் விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து தகவல் தான் சொல்றீங்க. இல்ல, அங்க இருக்க தமிழர்கள் நடிகர் ரஜினிகாந்த் வந்தா போராட்டங்கள் திசை திருப்பப்படும் அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடைக்கிற அடிப்படையில் தான் நீங்க வேண்டுகோள் தருவீங்க. ஆனா உங்களுக்கும் உங்க மேலையும் வேல்முருகன் மேலையும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சு உங்களுக்கு எதிராக வந்த போராட்டங்கள் வந்து கிளிநொச்சிலையும் மட்டக்களப்பில் நடந்தது. இதை நீங்க எப்படி பாருங்க? அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதை உங்களுடைய புதிய தலைவர் தொலைக்காட்சி அங்க மைக்கு நீட்டி கேட்டிருக்கு. மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்திருக்கு. அங்க வந்து ஒரு அரசியல்வாதிகால வைகா நிறுவனத்துடைய ஏற்பாட்டில் பேருந்தில் வந்து ஆய்ச்சோரப்படுறாங்க. பத்திரிகையாளர் மைக்கை நீட்டி கேட்டாங்க. நாங்கள் எதுக்கு வந்தாலும் எங்களுக்கு தெரியலன்றாங்க. 80 வயது 90 வயது மாடிகளை போய் கேட்கும்போது 150 வீட்டுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. எங்க ஆய்ச்சோரம் சொல்லியிருக்காங்க. அதை பதிவு பண்ணனா தமிழ்நாட்டுடைய ஒரு சில ஊடகங்கள் அந்த உண்மை செய்தி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலன்றது எவ்வளவு பெரிய அபத்தமானதை நீங்க எண்ணி பாருங்க. நான் ஒவ்வொரு தொலைக்காட்சியோட பைட்டி பார்க்கிறேன். யூடியூப்ல இருந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க. அது தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகம் மைக்கல் இருக்கு. ஆனா அந்த ஊடகங்கள் அங்க ஒரு கூலிப்படையால எங்களை கூட்டு வந்து இப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு பேனர்லயும் தப்பான தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அது சிங்களமா தமிழை பேச தெரியல. அதெல்லாம் நீ உலகத்தினர்கள் லட்சக்கணக்கில் அங்க அந்த கண்டிச்சிருக்காங்க அந்த போராட்டத்தை. வெறும் 125 பேரும் 3 பேருந்துகள், எல்லா வயதான பாட்டிகள், தாத்தாக்கள், எந்த கலைஞர்களுமே கிடையாது. ஆக ஒரு உண்மைக்கு மாறாக எங்களை அவதூறுப்படுத்தணும், எங்களை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சும் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த உண்மையை தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எடுத்து போய் நீங்க சேர்க்கல இருக்கிற ஒரு வருத்தத்தை நாங்க பதிவு செய்யறோம். சரி, நீங்க அந்த மைக்கை நீட்டாம இருந்தா கரெக்ட். மைக்கை நீட்டீங்க, இப்ப யாருக்கு ஆதாரம்? எத்தனை மைக்கு நீங்க நீட்டிருக்கீங்க? ஏன் வெளியிடல? எப்படி அங்க இருக்கிற மக்கள் போய் நீங்க எப்படி எங்க தாய் தமிழ் உறவுகளை நீங்க கொச்சப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம்? நீங்க தமிழ்நாடு பிறந்தீங்களா, நீங்க கூலிக்கு மாறடிக்கிறீங்களா, கூலிக்கு வந்த கூட்டமான்னு சொல்லி சண்டை போட்டுக்காங்க வெறும் மக்கள். நீங்க எப்படி எவ்வளவு வந்து 250 தூரம் வந்து பஸ்ல வந்து இறங்குறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா அதுக்கு பதில் சொல்லல. அவனால பதில் சொல்லணும்ல, தனியாக ஓடிட்டாங்க, பின்வாங்கி ஓடிட்டாங்க. மத்திய அரசு அவங்களும் வந்து வீடு கட்டுறதுக்கு நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு அதை பத்தி நீங்க என்ன? மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கு. அதுக்கான பணிகள் நடந்து கொஞ்சம் மைக் ஆடியோ கிடைக்கும் பேசுறது சுத்தமா பேசுறாரு. அங்க
இருக்கிற தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, தமிழர்களை வாழ எடுக்கிற முயற்சிகள்லாம் யாருங்க ஆட்சேபணம் பண்ணல. நிலைமை பிரச்சனை என்னன்னா, அங்கே தமிழர் பகுதியில் நிறுத்தப்பட்ட இராணுவம் அப்புறப்படுத்தவே இல்லை. அதை அப்புறப்படுத்தலை. தமிழருடைய நிலங்களை இன்னும் திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த சம உரிமையும் வழங்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ நன்மை செய்வதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த சூழலில் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டாரில் போவதை தவிர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் வைத்தோம். வேற ஒன்றும் கிடையாது. முக்கியமான அங்க இருக்க ஈழத்தமிழர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் மற்ற உறுப்பினர்களாகட்டும். ஆனா இப்ப அவங்களே சிங்கள அரசோட கைகோர்த்துக்கிட்டு பல்வேறு நடவடிக்கை ஈடுபடுறதா குற்றச்சாட்டுங்க. இதுக்கான தீர்வு தான் என்ன சார்? அங்க இருக்க மக்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, திரும்பி அவங்களே வந்து ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இதுக்கான தீர்வு தான் என்னன்னு நம்புறீங்க? பொதுவாக்கள் கேட்டுருக்காங்களா? அதான் தீர்வு. பொதுவாக்கள் அதாவது தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு நம்பிக்கையோட தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் மக்கள் போராட்டம். தமிழ்நாட்டுல எப்படி மக்கள் போராட்டம் நம்ம ஊர் மாதிரிதான் நம்பிக்கையோடு தான் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்தலுக்காக வாக்குகள் நம்பி வாக்களிப்பாங்க. பிறகு அவர்கள் துரோகம் செய்வார்கள். நம்ம ஊர் மாதிரி தான். மீண்டும் இலங்கையில போராட்டம் மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 34 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன போராட்டம் கேட்குறீங்க? அது சொல்றது நாங்க உங்களுக்கு கூப்பிடல. அது அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும். இது போல தமிழரோட பிரச்சனை தீர்க்கும் அப்படின்னு நாடாளுமன்ற அவங்க அறிக்கை எடுத்தாங்க. ஆனா இப்ப பாஜக நிலைப்பாடு தமிழக அரசு பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றி இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நோட் பண்ணீங்க? சந்திரலீலா அவங்க வந்து ஒரு போராட்ட தலைவர், ஜெயவர்தனா அவங்க ஒரு போராட்ட தலைவர், அவங்க வந்து வவுனியா. இவங்க 2 பேர் தான் பல்லாயிரம் வந்தாங்க. சிவசக்தி ஆனந்தன் எம்பி அவர் வந்து ஸ்டைல வரனாரு, நேற்று கிடைக்கல. தேவராஜா அவர் ஒரு போராட்ட குழு இணைப்பாளர், அவரும் வந்து நமக்கு லைன்ல வரனாரு, லைன் பிடிக்கப்படாரு. நிலைப்பாடு இப்போது பிஜேபி ஆளுகிற போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கும் எதிரான நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையாக இருக்கிறது. அங்கே ராஜபக்சே ஆண்ட போதும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், இப்போது மைத்ரிபால சிறிசேனா ரணில் கூட்டு அரசாங்கம் இருக்கிற போதும் தமிழீழ மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறைகள். ஆகவே ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. இதற்கு காரணம் இந்திய சிங்கள அரசுகளுக்கு இடையிலான வெளியுறவு கொள்கையில் உள்ள சிக்கல் தான் காரணம். ஆகவேதான் இந்த ஒடுக்குமுறைகள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கின்றன. இந்திய அரசு தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கூட கண்டிக்க முடியாமல், தடுத்து நிறுத்த முடியாமல் சிங்களவர்களுக்கு உற்ற துணையாக செயல்படக்கூடிய ஒரு அவலம் தொடர்கிறது. இது வேதனைக்குரியது. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக வந்து இந்த பிரச்சனையை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்த இப்போ ஏன்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போக்கு கொஞ்சம் நீச்சு போயிட்டு தான் நினைக்கிறீங்க. மக்கள் மத்தியிலே அந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையில் மாநில அரசு சில தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும், பரிந்துரைகளை செய்ய முடியும், மத்திய அரசுக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்கிற யதார்த்தத்தையும் நாம் தெரிந்திருக்கிறோம். ஆகவே இங்கே யார் ஆளுகிறார்கள் என்பதல்ல பிரச்சனை. மாநில அரசுகளுக்கு வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்களை செய்யவோ அல்லது புதிய கொள்கை நிலைப்பாடுகளை வரையறுக்கவோ அதிகாரம் இல்லை என்பதுதான். இங்கே திமுக ஆளுகிறதா என்பது அல்ல பிரச்சனை. ஆனால் தமிழ்நாடு என்கிற இந்த மாநில அரசுக்கு
சிங்கள இனவெறி அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இதுதான் மாநிலத்திற்கான உரிமை. மத்திய அரசு தான் இதில் ஒரு வலுவான தெளிவான ஒரு அழுத்தமான நிலைப்பாட்டை, தமிழர்களுக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும். அதற்குரிய அழுத்தத்தை தருவதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வேறுபாடுகள் உண்டு. இப்போதுள்ள அரசு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கே போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் மூளைக்கு மூளை வெடித்துக் கொண்டிருக்கின்றன. போராட்டங்கள், கிளர்ச்சிகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசுக்கும் பல நெருக்கடிகளை தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் மாற வேண்டுமானால் தமிழ்நாட்டு மக்களுடைய அணுகுமுறைகள் மாற வேண்டும். மக்களுடைய அணுகுமுறை சொன்னாங்க. 2008 பிறகு ஏறக்குறைய 8 ஆண்டுகள்ல ஒரு நீண்டகால போராட்டமாக 30 நாடுகளுக்கு அப்படின்னா கருத்து வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் அங்கே இருப்பதாக சொல்லலாம். கருத்து வெளிப்படுத்துவது அவங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அதான் அவங்க நிலத்துல அவங்க உட்காந்து போராடி இருக்காங்க. அதை இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஊடகங்களோ, அங்க இருக்கிற மிகப்பெரிய பத்திரிகைகளோ அதை வெளியே கொண்டு போகலாம். ஏன்னா அங்க கருத்து சுதந்திரம் அங்க இல்லை. அவங்க மண்ணில் அவங்க உட்காந்து போராடுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சூழல்ல நாங்க போராடுறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியுங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளுக்கோ பெரிய இயக்கங்களுக்கோ 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல மக்கள் உட்காந்து தொடர்ந்து போராடுறாங்க. இன்றைக்கு 3 இடங்கள்ல புதுசாக தொடங்கிருக்காங்க. ஆக அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு போகாத தடுக்கிறாங்க, திட்டமிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி, நல்லூர் முருகன் கோவிலுக்கு ஸ்ரீசேனா சாமி கும்பிட வந்தார். அதை படம் எடுத்து அதை விஷுவலா காப்பி பண்ணி அதை ஐநாவில் ஒரு டாக்குமெண்ட்ஸா இனவாத அரசு தாக்கல் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? இங்க பாருங்க, எங்க அதிபர் போனாரு, தமிழ் மக்கள் வரவேற்றாங்க, ஒரே மக்கள் கூட்டம், அங்க தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து நீங்க இனப்படுகொலை அது இதெல்லாம் ஒண்ணுமே அங்க இல்ல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை அந்த ஒரு சாமி கூட அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ரஜினி போற கூட்டத்துக்கு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் போனா சிங்களம்னு வந்தா அண்ணன் சொன்ன பேர் சிரிசாம பக்கத்துல உட்காராங்க, அவர் பிரதி உட்கார்ந்தாங்க. இதை காட்டி இங்க பாருங்க, அங்க மக்கள் தேனாறு பாலாறு ஓடுது, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால அங்க இனப்படுகொலைக்கு விசாரணையும் தேவையில்லை, சர்வதேச நீதிபதியில் கொண்டு விசாரணை தேவையில்லை சொல்லி மூடி மறைக்கிற ஒரு வேலையை சிங்கள அரசு செய்யும் என்பதுதான் அந்த மக்களுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் அந்த மக்களை உங்களோட பேச முற்பட்டாங்க. தடங்கள் இருக்கு, அவங்களுடைய எண்கள் நாங்க தரோம், நீங்க அவங்க கிட்ட கூட அந்த கேள்வி எழுப்பலாம், தற்போது அவங்க சொல்லாத ஃபர்ஸ்ட் இருந்த சூழல் வந்து இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. வந்து அவங்க களத்திலே வந்து அவங்க போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டு இந்த மாற்றத்தை தான் அவங்க இல்ல பொது அரசாங்க இடத்துல வந்து கால போராடல, அவங்களுடைய நிலத்துல வைக்கப்பட்ட காணி பறிக்கப்பட்ட இடத்துல மக்கள் உட்காந்து போராட மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதை வந்து ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதை விட அதே மாதிரி இந்த 6 பேருக்கு ஒரு ராணுவம் நிற்கிறதோ, 3 லட்சம் ராணுவ துருப்புகள் இருக்கிறதோ, மக்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட அவங்களுடைய விவசாயிகளோட வீடுகளையோ காணிகளையோ தென்னந்தோப்புகளையோ எதுவுமே திருப்பி தரல. அதை வேண்டிதான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 2 மாணவர்கள் சிங்கள ராணுவ சுட்டு படுகொலை செஞ்சிருக்காங்க, அதுக்கான நீதி விசாரணை இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் இந்த தருணத்துல மக்கள் தன்னிச்சை பொண்ணுல பெருந்தா போராட்டத்திலேயே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே எப்படி மக்கள் நம்ம போய் மற்ற அரசியல்வாதிகள் போய் தடுக்கிறாங்க, அந்த மக்கள் வேண்டுகோள் வைத்தாங்களோ அந்த மாதிரி அவங்க வேண்டுகோள் வைத்து போராடுறாங்க. அது ரஜினியா இருந்தாலும் சம்பந்தமா இருந்தாலும் எல்லாருக்கும் அது பொருந்தும். சரி, வேற என்ன?